பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குறைந்தது 21 தடவை என்று சொன்னாலும் காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் புருவ மத்தியோ சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் இந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படைஞ்சி ஞானம் சக்தியோடு எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பெரியொரு இன்பத்தை நாங்கள் பெறக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கி அப்படிப்பட்ட அந்த சக்தியை வெளிப்படைய செய்யும் உயர் பேரின்பமாக இன்பத்தோடு தோடுள்ளக்கூடிய வழியை காட்டுற மகா மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். காயமுண்டா உடம்பு, இந்த உடம்பில் வர நோவுகள் எல்லாம் இல்லாமாக்கி துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு இதுகளில் தான் காப்பாற்றி எங்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் சக்தி எங்களுக்குள்ள ஆன்ம சக்தியாக இருக்கார். அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் உண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து வழிநடத்தும் அந்த பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது மந்திரங்களின் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான் இந்த காயத்துக்குள்ள உணர்வுமயமாக அறிவுமயமான மகா சக்தியோடு இருந்து எங்களை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட மகா சக்தி உடைச்ச மந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகர் சுவாமி அவர்கள் அடியேனுக்கிட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அவர்கள் குறைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன குறைபாடுன்னு சொல்லி அவரை நிவர்த்தி பண்ணி வழிகாட்டி வாரோம். அப்படி அவங்களுக்கு யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் ஈடுபடுத்தி மாண்புற, அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லி இந்த வையத்துள் ஞானத்தோட எப்படி உலகத்தில் துன்பங்கள் இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அது பாதிக்காமல் எப்படி வாழ்கிற அந்த ஞானத்தை பெறக்கூடிய மகா மந்திரத்தையும் யாகங்கள் யக்ஷங்கள் மூலம் அதை பெறுற வழி என்ன அப்படின்ட்டு காட்டி கொண்டு வரோம். உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் ஸ்கூலில் போய் படித்து ஒரு குறிக்கோள் படிக்கும்போது எந்த பிராக்கும் இல்லாமல் எதையும் நாம் கவனிக்காமல் படிப்பிலே கவனித்து வரும்போது குறிக்கோளாக போய் பல்கலைக்கழகம் முடித்து ஒரு வேலை கிடைச்சி வரும்போது பல கர்மாக்களை செய்வதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே மாதிரி ஆன்ம சக்தி தியான நியமங்களில் ஈடுபட்டு நம்ம ஆன்ம சக்தியை நோக்கி போகும்போது வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். அந்த ஆன்ம சக்தி பெற்றுடனே பல கர்மாக்கள் நம்ம செய்ய வேண்டிய உலகத்தில் கர்மாண்டா செயல். அப்போ அந்த செயல்களை சரியாக செய்யக்கூடிய அந்த சக்தியை ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஆன்மீகம். ஆன்மீகம் என்னென்று வேஷங்கள் போட்டு அப்படி இருக்கிறல்ல. துறவு என்பது உடல் உள்ளுக்குள் ஒரு மாற்றம்தான், அது வழிகாட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேஷங்களால் வழிகாட்ட தேவையில்லைன்னு நம்ம குருநாதர் சொல்வார். அது மாதிரி துறவு என்பது உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம்தான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு துறந்து பற்றற்று அன்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லோரும் இன்புற்றிங்க, வேறு ஒன்றும் இல்லை பராபரம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம குருநாதர் நீ கண்ட மாதிரி எல்லாருக்கும் வழிகாட்டப்பான்னு சொல்லி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பெற்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகா மந்திரத்தை எப்படி சொல்லி தியான நியமங்கள் ஈடுபடுறான்னு சொல்லி உங்களுக்கு பல வருடங்களாக நாங்கள் சொல்லி வழிகாட்டி வாரோம். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த சூரிய சக்தியாகிய காயத்ரி இன்றைக்கு சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் அதிகாலை எழுந்து ஒரு 48 நாள் விடாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் சுவாசத்தை கணிச்சு காயத்ரி மந்திரம் ஒரு 21 சொல்லி வரும்போது நீங்களே எதிர்பாராத விதமான ஒரு அமைதி, ஒரு பேரானந்தம், எல்லாத்தையும் பாருங்கள் செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலை ஏற்படும்.
என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.